ஒரு மாணவர் இருக்கிறாருங்க, அவர் வந்து டாக்டருக்கு படிக்கிறார். +1ல பயாலஜி குரூப் எடுத்துட்டார். அவர் டாக்டர் கனவோடு இருக்கார். நான் டாக்டர் சதீஷ் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு இன்னைக்கு சர்ஜரி பண்ண போகிறேன், நான் தான் பெஸ்ட்டு சர்ஜரி பண்ண போகிறேன், ஒரே சர்ஜரியில் உங்களை குணப்படுத்திடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா சிரிப்பு வருமா வராதா அவங்களுக்கு? அப்போ எனக்கும் அதுதானே பொருள். இங்கே 2 வருஷத்தில் என்ன அனுபவம் இருக்க முடியும்? இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கோ இல்லை நீங்கள் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கோ யாரோ ஒரு ஆசிரியர் ஒரு மென்டர் உதவி பண்ணியிருப்போம். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் மேனுக்கு முன்னாடியே ஒரு ஆசிரியர் ஒரு ஆசான் இருப்பார். இப்போ ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாருக்கே ஒரு மென்டர் தேவைப்படுது. எம்ஜிஆர் சொல்கிறீங்களா, எம்ஜிஆரோட குருநாதர் யார்? அண்ணா. அண்ணாவை பார்த்து அண்ணா இப்படி நடக்கிறாரு, இப்படி பேசுகிறாரு, மக்களை பார்க்குறாரு. பெரியாரோட சிந்தனை வந்து அவருக்கு வந்து படிக்காத குரு. இப்போ எனக்கு வந்து இயற்கைன்னு பார்க்கும்போது ஐயா தாத்தா சலீம் அலி மீது ஒரு ஆசை. அவர் என்ன சொன்னார், என்ன எழுதினார், அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கிறோம். நடைமுறையில் ஒரு சிலரை பார்ப்போம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவை. இவருக்கு குருவும் கிடையாது, வாத்தியாரம் கிடையாது, டீச்சரே கிடையாது. அப்போ ஐயா கமல் சொல்லுவாள் ஏலகைவன், அது ஏகலைவன் வராது அந்த படத்தில். அது மாதிரி ஏலகைவனா நீங்கள்? ஏகலைவன் தான் மறைமுகமாக பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாரு. அப்போ இவர் மறைமுகமாக பார்த்து கற்றுக்கிறாரா? நான் அதை தான் சொல்கிறேன். அவர் இன்னும் அவரும் ஃபஸ்ட்டு அரசியல் படுத்திக்கல தன்னை.